இன்றைக்கு செய்தியின் தலைப்பு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் எக்ஸாமினேஷன் அல்லது செல்ஃப் கொஸ்டின். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் என்ன சொல்றாரு? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இது எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரை விட்டு விலகி சொந்த இச்சையிலே உலகத்திலே என்னென்ன வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்களோ அதைப்படி செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்த ஜனங்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆண்டவர் அனுப்புகிறார் தீர்க்கதரிசியை போய் இந்த கூட்டத்தின் மத்தியிலே சொல்லு, உங்களுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. கர்த்தரிடத்தில் திரும்ப, டர்ன் டு காட். அடுத்த வசனம், நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துக்கு ஏறெடுக்க கடவோம். உங்களுடைய இருதயத்தை ஏறெடுங்க. ஏன்னா இந்த வேதம் ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள இந்த வேத வசனங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் இருதயத்தை ஏறெடுக்கணும். அடுத்தது சங்கீதம் 139:23. இதில் தாவீது ராஜா சொல்கிறான் பாருங்க, என் இருதயத்தை சோதிச்சு பாருங்க, என் இருதயத்தை நான் ஆராய்ஞ்சு பாருங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகள்லாம் உங்களுக்கு பிரியமாக இருக்கான்னு நீங்கள் ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுறான், கேட்குறான். இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு இரட்சகராய் வந்தார், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நாம் விசுவாசித்து அதன் மூலமாய் ரட்சிப்பையும் ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த நாளில் இந்த 3 வசனங்களை நாம் படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தாவீது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். சுய பரிசோதனையின் மூலமாய் ஒரு வல்லமையான ஜெபம் ஆவிக்குரிய சுத்திகரிப்பை குறித்தும் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இரட்சிப்பின் கனிகளை நாம் புசிக்க இந்த பரிசுத்த ஓட்டத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என்னை ஆராய்ச்சி பாரான், எனக்கு போதிப்பியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. ரோமர் 8:14 யார் தேவனுடைய ஆவியின்படி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என கிடைக்கும். இப்போ நாம் இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்கிற அந்த தலைப்பில் இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு 7 கேள்விகளை நம்ம கேட்டுக்க போகிறோம். இந்த புலம்பல் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி படிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லி 7 கேள்விகள் கேட்க போகிறோம். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே நடத்தி வந்தார். எரேமியா சொல்கிறார், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருட்டில் நடத்திட்டு வந்தார். அப்போது ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவர் கரம் பற்றி நடக்கிற நமக்கு இருட்டில் போகிற அனுபவம் வரும். நம்ம இருளில் நடக்கிறோமா வெளிச்சத்தில் நடக்கிறோமா சொல்லணும். பாருங்கள், சங்கீதம் 27:1 சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், நீ யாரும் சொல்லணும் என் ரட்சிப்புன்னு. அதை தான் மீகா என்ன சொல்கிறான் 7:8. மீகா 7:8, நான் இருட்டில் தான் உட்காந்துருக்கேன், என்னை இருட்டுக்குள்ளே தான் சிறைச்சாலைக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கீங்க, நான் இருட்டில் தான் இருக்கேன், ஆனால் இங்கே நான் வெளிச்சத்தில் இருக்கேங்கிறான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் படித்தா, நீ வெளிச்சத்தில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே நடந்த எப்படி நீ இயேசுவோட ஐக்கியமாக இருக்க முடியும்? ஜாக்கிரதையாக இருக்கும். ரெண்டாவது காரியம், முதல்ல ஆர் வி இன் டார்க்னஸ் ஆர் இன் லைட், முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, அதே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 3 வசனத்தில், அவர் தமது கையை எனக்கு விரோதமாய் தினம் திருப்புறார் அப்படி சொல்கிறாங்க. டெய்லி அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால தினம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கரத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பி. நீங்கள் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, அவர் தமது கையை எனக்கு விரோதமாய் நித்தமும், his hand is very powerful. அப்போ நம்ம கேள்வி என்ன கேட்டுக்கணும்னா, is God's hand is against us or on us for our favor and goodness? கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறதா,
நமக்கு நன்மை செய்ய இருக்கிறதா, நமக்கு பாதுகாப்பு செய்வதற்கு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கணும். கொஸ்டின், ஆண்டவரே உடைய கரை என் மேலே இருக்க எனக்கு காண்பியும், எனக்கு பாதுகாப்பு நன்மை செய்யறதுக்கு இருக்கான்னு கேட்கணும். நீ தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட உறவாடணும். தினசரி உன் வாழ்க்கை சுய கேள்வி கேட்கணும். உன்னுடைய அந்தரங்கம் வெளியே வர 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 ஆண்டவர் அதை சுத்திகரிக்க நீ அவர்கிட்ட வரும்பொழுது நீ நினைச்சு பார்க்க முடியாத வெளிப்பாடுகள் எல்லாம் உனக்கு தருவார். You can have the revelation of God when you come closer to God with a pure heart. பாருங்க, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப அழகாக அங்கே எஸ்ரா 23 உபவாசம் வச்சுட்டு அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார் எஸ்ராவுக்கு பதில், என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்குதுங்கிறான். நன்மை செய்ய அவருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது. அதே நேரத்தில் அவருக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் மேல் அவர்களுடைய வல்லமையை காண்பிக்க ஆண்டவர் தன்னுடைய கரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த 3வது காரியம், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியே அடைத்து போட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, பிலிப்பியர் 4:6-7, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். எப்படி? இந்த உலகத்தாருக்கு புரியாது, அந்த தேவ சமாதானத்தை உனக்கு கொடுப்பார். எப்போ? அக்கிரம சிந்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் அவரோட பாத்திரம் வந்து நன்றியோட நீ சொல்லும் பொழுது தேவன் உனக்கு அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. 4வது காரியம், 3 காரியம் பார்த்துட்டோம். 4வது கேள்வி, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என்னை பாழாக்கி போட்டார், என் வழிகளெல்லாம் ரொம்ப மோசமாக போச்சு அப்படின்னு எரேமியா சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 107:20 படிங்க. அவர் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி அழிவிலிருந்து நீ அவரை நோக்கி கூப்பிடு. அவர் வசனத்தை அனுப்பி உன்னை என்ன எதில் இருந்து பாழாக்க மாட்டார், அழிவிலிருந்து உன்னை தப்புவிப்பார். அதான் டஸ் காட் டெஸ்ட்ராயஸ். அதான் 5வது கொஸ்டின். ஆண்டவர் நம்மளை அழிச்சு போட மாட்டார். எப்போ? நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, சுத்த இருதயத்தோடு அவர்கிட்ட எல்லா காரியங்களும் கொண்டு வரும் பொழுது அவர் உன்னை அழிவிலிருந்து he will deliver you from destruction. Hallelujah. அடுத்தது 6வது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 15, கசப்பினால் என்னை நிரப்பி. ஆமாம், இஸ் அவர் லைஃப் பிட்டர்? யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கே விட்டுருங்க. வசனம் பாருங்கள் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:15, ஒரு கசப்பு இருந்தால் என்ன போயிடும்? தேவனுடைய கிருபை போயிடும். இப்போ தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளணும், அந்த கிருபையில் நீ வளரணும்னா கசப்பு உன் இருதயத்தில் பிடுங்கி தூக்கி ஆழத்தில் போட்டுரு. ஹல்லேலூயா. அடுத்தது 7வது கேள்வி நீ என்ன கேட்டுக்கணும்னா, இஸ் அவர் லைஃப் ஃபில்டு வித் காட்லி பீஸ்? புலம்பல் 3:17 தூக்கிட்டாரு. சமாதானமே இல்லை இன்னைக்கு. எல்லாம் உலகம் பூரா ஓடி ஓடி அலையிறது சமாதானத்துக்கு தான். அதனால தான் ஏசாயா 26:3 ஆண்டவர் சொல்கிறாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட. அப்போ யாரை நீ உறுதியாக நம்பணும்? இயேசுவை. அவரையே நீ பற்றி கொண்டா உன்னை சாதாரண சமாதானத்தோடு வைக்க மாட்டார், அவர் பூரண சமாதானத்தோடு வைப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 5 விதமான காரியங்களை நம்ம சுய பரிசோதனையில் 5 விதமான காரியங்களை விட சொல்கிறார். அதாவது 1 பேதுரு, நான் படிக்கிறேன், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம். அவர் தயவும் இரக்கமும் அன்பும் உள்ள கர்த்தர். என்னென்ன காரியத்தை விட சொல்கிறார் தெரியுமா? சகல துர்குணம். உனக்குள்ளே என்னென்ன துர்குணம் இருக்குன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். எல்லாம் சகல துர்குணத்தையும் விட்டுட்டேன். அப்புறம் அடுத்தது சகல வஞ்சகங்களையும் விட்டுட்டேன், பொறாமைகளையும் விட்டுட்டேன், சகலவித புறங்குறுதல் ஒழித்து விட்டு வளரணும். ஆவியில் வளரணும், கிருபையில் வளரணும், தேவனை அறிகிற அறிவில் வளரணும்னா நீங்கள் இந்த குழந்தை பாலை எப்படி ருசித்து குடிக்குமோ அதே போல் திருவசனமாகிய பாலை நீங்கள் என்ன பண்ணணுமா? வாஞ்சையாய் அதன் மேல் பிரியமாக இருக்கணுமா? அப்படி நீங்கள் அந்த திருவசனத்தின் மேலே வாஞ்சையாய் பிரியமாய் இருந்து இந்த 5 காரியங்களையும் விட்டு திருவசனத்தின் மேல் வாஞ்சையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இப்படி 7 விதமான கேள்விகளை கேட்டு இந்த சுய கேள்வியில் செல்ஃப் எக்ஸாமினேஷனில் நீங்கள் கேட்டு இதெல்லாம் நீங்கள் விட ஆரம்பிச்சிங்கன்னா
ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருந்தான், எதுலேருந்து விடுவிப்பார்? எல்லா தீங்கிலிருந்தும். அவன் என் நாமத்தை அறிந்தபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். எப்போ? நீங்கள் சுய சோதனைக்குள்ள தினம் போகணும், டெய்லி போகணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆழமான சத்தியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களில் அபியாசப்படுத்துங்கள். அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சோதனை வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு எல்லா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணி ஜெயிக்கணும். சுய பரிசோதனைக்குள்ளே போகணும். 5 விதமான துர்குணங்களை விடணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.